அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் பரத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சுகமளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஒரு நிமிடம் அனைவரும் பரத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். இருள்தனிலே பகலெனவாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலெனவாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவான். பாவ நோயாளே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவான். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். சொல்லுவோமா? தூற்றும் மாந்தரின் நடுமினில் எந்தனை தேற்றிட வந்திடுவான். கால் தளர ஊன்றுகோளாய் காத்திட வந்திடுவான். கால் தளர ஊன்றுகோளாய் காத்திட வந்திடுவான். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர்
நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு இயேசுவே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் நேசிக்கக்கூடிய தேவன் மிகவும் நல்லவரப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. ஏனென்றால் பாவ நோயால் வாடும் நேரத்தில் எல்லாம் இயேசு மருத்துவராக வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே இயேசு மருத்துவர். ஹல்லேலூயா. அதைத்தான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் கூட பார்க்கின்ற பொழுது, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து சுகமளிக்கக்கூடியவராக இருக்கிறார். சுகத்தை, ஆரோக்கியத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். சுகமளிக்கக்கூடிய இயேசுவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஆரோக்கிய தரக்கூடிய இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம். பரம வைத்தியரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரால் தீர்க்க முடியாத வியாதிகள் கிடையாது. அவரால் நீக்க முடியாத, குணமாக்க முடியாத எந்த வியாதிகளும் கிடையாது. அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர், வியாதி படுக்கையை மாற்றக்கூடியவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவரிடத்தில் வந்த ஒவ்வொரு ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்களோ, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டார்களோ, அவரிடத்தில் வந்த ஒருவர் வெறுமையாய் போய் திரும்பி போனதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோமே. அதே இயேசு கிறிஸ்து, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியான நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவரை விசுவாசித்து அந்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுது எல்லா வியாதிகளையும் கர்த்தர் நீக்குகிறார். உங்களுடைய வியாதி என்ற நுகத்தடியை அவர் முறிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 21, இயேசு என்ற பதத்திற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய, இயேசு என்ற பெயருக்கு தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்களை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கின்ற பொழுது அந்த பாவம் அவனுக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், வியாதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மரணத்தை அது விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய எண்ட் ரிசல்ட், பாவத்தினுடைய முடிவு என்ன, அதனுடைய பலன் என்ன? மரணம். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து நமக்கு மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். நம்மை வியாதிகள், சாபங்கள் என கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, என அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் ரட்சிக்கிறார் என்றால், இன்றைக்கு மனிதனுக்கு வியாதி வருவதற்கு காரணம் என்ன? பாவம். ஒரு மனிதனிடத்தில் பாவம் பெறுகின்ற பொழுது, மதுவுக்கோ மாதுவுக்கோ குடிக்கின்ற பொழுதோ, அவன் ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிக்கின்ற பொழுதோ, அதனுடைய விளைவு என்ன? அவர்களுக்கு வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், சுகமாக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நீர்தான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீரே என் இரட்சகர், உலக இரட்சகர் என்று நீ அறிக்கை செய்கின்ற பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, உங்கள் வியாதிகளை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஒரு மெய்யான சமாதானத்தை இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கொடுக்க முடியும். அதனால் தான் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான கர்த்தர், சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் அவர் மேல் எத்தனை பேரை விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் என்று யோவான் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு உலகத்திலே வியாதி இல்லாத மனிதனே கிடையாது.
ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு சரீரத்துக்குள்ள ஏதாவது வியாதிகளால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள் மனிதர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வியாதிகள் உலகத்தில் பல வடிவங்களிலே, கொரோனா வியாதி, அதே போல கிட்னி வியாதி, அதே போல கேன்சர் வியாதி, உலகத்தில் அநேக சரீரத்தில் பலவித வியாதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா வியாதிகளுக்கும் சுகமளிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய தேவன், பரம வைத்தியர். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லா பாவங்களை நீக்கி சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் வியாதியிலே பார்த்தீங்கன்னா வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரில் துவழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எப்படி இருளிலே நெழுகிற புழுக்கள் என்ன செய்கிறது, வெளிச்சத்தை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பது போல இன்றைக்கு அநேகர் வியாதியில் இருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார், வியாதியிலிருந்து எனக்கு யார் சுகத்தை கொடுப்பார், வியாதியிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை யார் கொடுப்பார் என்று ஜனங்கள் உலகம் முழுவதும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் சுகமளிக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே குணமாக்க முடியாத எந்த வியாதிகளும் கிடையாது. வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட வியாதியோடு கடந்து செல்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கப்பல் கடலிலே அலைகளிலே அது புயலிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கப்பலுக்கு ஒரு நம்பிக்கை நங்கூரமாக அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பது அங்கே இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கு. அப்படி என்றால் அங்கே துறைமுகம் மிக சமீபத்தில் இருக்கிறது, நீங்கள் அங்கே சென்று அடைக்கலம் தேடிக்கொள்ளலாம் என்று காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு வியாதி என்ற நீங்க அந்த புயலில் சிக்கி தவிக்கிறீர்களா? உங்களுக்கு நாங்கள் சுகமளிக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறோம். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில அநேக குடும்பங்களிலே, எங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் அநேகர் மரித்துக் கொண்டிருந்தாங்க, மரணம் என்ற வியாதி. ஆனால் நாங்கள் கலங்கரை விளக்காக இயேசுவை சரியான நேரத்திலே நாங்கள் கண்டுகொண்டதினாலே இந்த மரணத்திலிருந்து தப்புவித்து இன்றைக்கு 35-40 வருடங்களாக ஆரோக்கியத்தோடு கர்த்தர் குடும்பத்தில் எல்லாருக்கும் சுகத்தையும் பலன ஆரோக்கியத்தை கொடுத்து இன்றைக்கு கூட நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய தகப்பனார் 93 வயது வின்சென்ட் ராஜ் அவர்கள் இந்த தேசத்திலே பல இடங்களுக்கு தனிமையிலே சென்று அவர் பார்த்தீங்கன்னாக்க மதுரையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க அதே போல நாகர்கோவில் இப்படியாக கொடைக்கானல் இப்படி பல இடங்களுக்கு தனிமையிலே சென்று அவர் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். காரணம் சுகவீனம், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நீக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அனைவரும் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அவரிடத்தில் வந்த அனைவரும் சுகமாக்கினார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர். அதே போல மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது விசுவாசத்தை அவர் மேல் வைக்கின்ற பொழுது. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் 3 வருடங்கள் 33 வருடம் இருந்தார். 3 வருட ஊழியங்களிலே மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 35 சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அன்றைக்கு எல்லா விதமான நோய்களையும் இயேசு கிறிஸ்து வந்தாங்க. பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் எல்லாம் ஜெப ஆலயங்களில் சென்றாரு. இயேசு கிறிஸ்து வந்த அனைவரையும் சகல நோய்களையும் குணமாக்கி அவர்கள் சுஸ்தமாக்கினாராம். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இப்படி சுகத்தை கொடுக்கிறார் என்பது ஜனங்கள் அறிந்து மார்க் 6வது அதிகாரம் வசனம் 54, 55, 56 ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஹல்லேலூயா.
பாருங்க, இயேசு வருகிறார் என்ற பொழுது ஜனங்கள், திரள் ஜனங்கள் கூட்டம், எல்லா வியாதிகளையும் கொண்டு வந்து தெருவில் வைக்கிறாங்க. அவருடைய நிழல் பட்டா போதும், அவருடைய வஸ்திரத்துடைய நிழல் பட்டா கூட போதும், ஜனங்கள் சொஸ்தமாவார்கள் என்று விசுவாசத்தோடு கொண்டு வந்தாங்க. அவர் வஸ்திரத்தை தொட்ட அனைவரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே பிணியாளிகளை கண்டு இயேசு கிறிஸ்து மனதுருகி சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் அன்போடு கூட மனதுருகி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கினார். அவரால் குணமாக்க முடியாத எந்த ஒரு நோயும் இல்லை. மரணத்தை கூட அவர் என்ன செய்தாரு? ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தாரு? மரணத்தில் இருந்த 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மனதுருக்கமும் குணமாக்கும் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மேலே நீங்க விசுவாசம் வைக்கின்ற பொழுதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீங்களா? என உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். இயேசுவே நீரே தஞ்சம். ஏன்னா நான் வியாதியில போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தை நான் இன்றைக்கு முழுவதுமாய் நான் உண்மையில நம்பிக்கை வைக்கிறேன். என்னை நீ குணமாக்கும் என்று நீ விசுவாசத்தை வைக்கின்ற பொழுது அந்த விசுவாசம் உங்களை சுகமாக்கும், குணமாக்கும். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சீடனாகிய பேதுரு சொல்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 38 இயேசு கிறிஸ்து எப்படி நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை பிதாவானவர் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் எதற்கு பண்ணினாராம்? தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல பிதாவானவர் என்ன செய்தார்? அபிஷேகத்தையும் வல்லமை கொடுத்த பொழுது அதை கொண்டு அவர் பிசாசுகளையும் வியாதிகளோடு வந்த ஜனங்களையும் குணமாக்கினாராம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பிசாசு பில்லியம் மந்திரங்கள் இந்த பிரச்சனையோடு சிக்கி தவிக்கிறீங்களா? வியாதியோடு சிக்கி தவிர்க்கிறீங்களா? அது எப்படிப்பட்ட வியாதியா? கேன்சர் வியாதியா? இல்ல கிட்னி பிரச்சனையா? உங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளமா? எந்த பிரஷரா? இல்ல டயபிட்டிஸா? எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 8 நம்ம பார்க்கிறோம். அவர் அன்றைக்கும் என்றைக்கும் அவர் ஜீவிக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருப்பதனாலே 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் என்ன அற்புதத்தை செய்தாரோ இன்றைக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற பொழுது அந்த வல்லமை ஒருபோதும் குறைந்து போவது கிடையாது. அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதே கிடையாதுங்க. பாருங்க, எங்களுடைய திருச்சபையில பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் பெரிய அக்னி அபிஷேக கன்வென்ஷன் நடத்தினோம். அதற்காக 1 மாதத்திற்கு முன்பாக சபையில் நாங்கள் பாடலுடைய ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தோம். ஏன்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது எங்களுடைய நண்பர் ஏன்னா அவர் எங்களுடைய ஆலயத்துக்கு வருவதில்லை, இன்னொரு ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர் தான். ஆனால் அவர் எங்கள் சபைக்கு அன்றைக்கு அந்த ஆராதனையினுடைய அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்திருந்தார். பாடல் பாடுவதற்கு அவர் கலந்து கொண்டு பாடல்கள் பாடினோம். நாங்கள் எடுத்த பாடல்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குறைந்து போவதில்லை, அற்புதம் குறைந்து போவதில்லை என்ற பாடலை எடுத்தோம். அதை பாடினார். அவர் பாருங்க, 10 வருடங்களாக அவருக்கு குழந்தை கிடையாதுங்க. இந்த பாடலை பாடுகின்ற பொழுது இந்த அக்கினி அபிஷேகம் முகாமிலே தேவனுடைய பிரசன்ன வல்லமை இறங்கி 10 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அற்புதமாய் குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவே கிடையாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேம், யூதேயா, சமரியாவிலே அற்புதங்களை செய்த அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியிலே, நம் வீட்டிலே, நம் குடும்பத்திலே, உங்கள் சரீரத்திலே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பட்சபாதம் மற்றவர் அல்ல. ஹல்லேலூயா. அன்று குருடர்களுக்கு, குஷ்டரோகிகளுக்கு, பிசாசு பிடித்தவர்களுக்கு மனமிறங்கி அவர்களை என்ன செய்தாரு? குணமாக்கினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் வைத்து ஜெபித்து, எண்ணெய் பூசி ஜெபித்து ஜெபிங்க. கர்த்தர் அற்புதமாய் இயேசு உங்களுக்கு சுகமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன்க. அதனால அவரிடத்தில் எல்லா ஜனங்களும் யாரும் வெறுமையாய் போனது கிடையாது. இயேசு மனதுருக்கம், அன்பும் இரக்கமும் தயவும் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பாவ நோயால நீங்க வாட வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு சுகத்தை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சுகம் தரக்கூடிய இயேசுவை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரோடு நீங்க அவர் மேல் விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த அவர் குணமாக்குறது மட்டுமல்ல, அந்த குணமாக்கக்கூடிய அந்த வல்லமையை தன் சீசர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இயேசு என்ன சொன்னார் பாருங்க, யோவான் 8:31 நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் உபதேசத்தில் நிலைத்திருங்க, அப்பொழுது என் சீசர்களாய் நீங்க இருப்பீங்க என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய சீசர்கள் அனைவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்படியாக சுகத்தை சுகமாக்கினாரோ, எல்லாருக்கும் அற்புதங்களை செய்தாரோ, அதே அதிகாரத்தை அவருடைய சீசர்கள் 12 சீசர்களுக்கும் கொடுத்தார் என்று மத்தேயு 10:1 பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க, ஆனா அசுத்த ஆவிகளை துரத்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்க 12 சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க வியாதியோடு பார்த்தீங்கன்னா நோய்களோடு இருந்தா உங்களை சுகமாக்குவது மட்டுமல்ல, மற்றவர்களை சுகமாக்குவதற்கேற்ற வல்லமை உங்கள் மூலமாய் பாயும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிலிவர்ஸ் அத்தாரிட்டி, விசுவாசிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 10:8 பார்க்கின்ற பொழுது வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்தனால்தான் சுமித் விகில்ஸ்வர்த் மரித்த 23 பேரை, தன்னுடைய மனைவி மரித்து போனாங்க, உயிரோடு கூட எழுப்பினார். மரித்த 23 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வியாதி உள்ளவர்களை நீங்க சுத்தமாக்குவீங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இலவசமாய் அந்த வரங்களை கொடுத்து இருக்கிறார். இலவசமாய் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு பேதுரும் யோவானும் என்ன செய்தாங்க? அவர்கள் தேவாலயத்துக்கு சென்று கொண்டு இருந்தாங்க. தேவாலயத்தை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறான். அப்போஸ்தலர் 3:6-7 நாம் பார்க்கின்ற பொழுது பிறவி சப்பானி ஒருவன் ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதை கண்டான். உடனே நீ எதிர்பார்க்கிற எந்த பொருள்களும் என்னிடத்தில் இல்லை என்றும் என்னிடத்தில் இருக்கிற ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி பேதுரு என்ன சொன்னாரு? நசரேயனாகிய இயேசுவை கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வாடுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:6-7 பார்க்கின்ற பொழுது பாருங்க, அவங்களிடத்து பொண்ணு வெள்ளி இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு எழுந்து நட சொன்ன பொழுது அவருடைய கால்களும் கரடும் பலன் கொண்டு துள்ளி குதித்து தேவாலயத்துக்குள் சென்றானாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஸ்தேவான் என்பவன் என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள் பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்தானா. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தேவான் அற்புதங்கள் யார்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் செய்த கிரியைகளையும் செய்வீர்கள், இதை காட்டிலும் பெரிய காரியங்கள் நீங்க செய்வீங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. இந்த வார்த்தையின்படியாக அதிகாரத்தை அவருடைய அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பிலிப்பு என்ன செய்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 8:7 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகர் வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 8:7 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிலிப்பு செய்த அதிசயம், பிலிப்பை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குணமாக்குவர் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு
குணமாக்கக்கூடிய வரங்கள் செயல்படும்படியான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறோம். சுகமளிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்களை மூடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் கூட இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். உங்களை பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். உங்களை திடப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அவருடைய குணமாக்கும் அந்த வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவினால குணமாக்க முடியாத எந்த வியாதிகளும் கிடையாது. அருமையான தேவனே, அருமையான எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வல்லமை ஊற்றுவீராக. உடைய அபிஷேகம் எல்லா வியாதிகளையும் குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா நுகத்தேடிகளை முறித்து போடுவீராக. ஒரு அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கி ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை தொடுவீராக. உச்சந்தல் உள்ளங்கால் வரை தொட்டு எல்லா வியாதிகளை நீக்கி குணமாக்குவீராக. எல்லா வேதனைகள் நீங்கட்டும். எல்லா இரவில் தூங்க முடியாத அந்த பிரச்சனைகளாம் ஆண்டவரை நீக்கி ஒவ்வொருவருக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பீராக. நன்றாக நடக்கக்கூடிய கால்களை கொடுப்பீராக. நன்றாக பேசக்கூடிய வாய்களை கொடுப்பீராக. நன்றாக கைகளை கொடுத்து அவர்கள் அதை மூலமாக கையின் கிரியைகளை ஏற்ற வேலைகளை செய்ய உதவி செய்வீராக. நன்றாக கண் பார்வை கொடுப்பீராக. நன்றாக செவிகள் கேட்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுதே உம்மை மேல் நம்பிக்கை வைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை விளங்குவதற்காக நன்றி. உம்முடைய மகிமை விளங்குவதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவீராக. நீர் குணமாக்கும் இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொருவரும் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்வீராக. நீரே பரம வைத்தியர், நீரே பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குவதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலெனவாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலெனவாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோளாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு
காவலவர் நான் உடல் அவர் உயிரே, எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கர்த்தர் உங்களை கழுகுகளுக்கு கொத்த மான்காலுக்கு கொத்த பலனையும் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்பும்படியான பலனை உன்னத பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக எழுப்புவார். தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா elimrevival@gmail.com தொலைபேசி எண்கள் இருக்கிறது என எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.